எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் ஹேர் டை ஷார்ட் ப்ரொசீஜர் எப்படி பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். கெமிக்கல் அல்லாத இயற்கையான ஹேர் டை ப்ரொசீஜர் நான் 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அது பயன்படுத்திக்கிட்டு எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது கொஞ்சம் ஷார்ட் ப்ரொசீஜராக கொடுங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு காரணமாக சைனஸ் இருக்குது, ஆஸ்மா இருக்குது அப்படின்றத தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வர்றீங்க. ஷார்ட் ப்ரொசீஜர் சொல்லுங்கன்னு. அதை கிட்டத்தட்ட நானும் மறந்துட்டேன். சிலர் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. மீண்டும் நினைவுபடுத்தியதற்கு நன்றி. புதிதாக பார்க்கிறவர்கள் இயற்கையாக ஹேர் டையா, கெமிக்கல் இல்லாமையா அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் இந்த அவுரி பொடியும் மருதாணி பொடியும் இருக்கு இல்லையா, அதை கலந்து ஒரு ப்ரொசீஜர் நான் சொல்லியிருந்தேன். அதை எப்படி அப்ளை பண்ணணும், அதற்கான ப்ரொசீஜர் எப்படின்றதுக்கான அந்த வீடியோ லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பதிவில் நான் கொடுக்குறேன். அதை பார்த்துக்கோங்க. அப்படி செய்தோமே ஆனால் ரொம்ப நல்ல கலர் வரும். அப்படி இல்லைன்னா ஷார்ட் ப்ரொசீஜராக இப்போ நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். அதற்கு நேரம் இல்லாதவர்கள், சைனஸ் ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவர்கள், இப்போ நான் காமிக்கிற ஷார்ட் ப்ரொசீஜர் அதே அவுரி மருதாணியை வைத்து செய்து காமிக்கிறேன். அதன்படி நீங்கள் அப்ளை செஞ்சுக்கோங்க. புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு இன்னொரு கேள்வி கூட எழலாம். அதாவது நம்ம கெமிக்கல் டை அடித்தா கலர் வரும், ஆனால் இந்த இயற்கை ஹேர் டை வச்சா நமக்கு கலர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். உங்களுக்கு அந்த கெமிக்கல் டை ஹேர் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா அதை போக செய்யணும். நம்ம இந்த ஹேர் டையை இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த பொடிகளை வைத்து பூசி அந்த கெமிக்கல் ஹேர் டை இல்லாமல் செஞ்ச பின்னாடி கிட்டத்தட்ட அதுக்கு 2-3 மாதங்கள் எடுக்கும். ஒரு 6-7 தடவை நீங்கள் போட வேண்டியது இருக்கும். இந்த பேக் போட வேண்டியது இருக்கும். இதை போட்ட பின்னாடி அந்த கெமிக்கல் சுத்தமாக போயிடும் இல்லையா, அதற்கு பின்னாடி தான் உங்களுக்கு செட் ஆகவே ஆரம்பிக்கும். எடுத்த உடனேயே இது போட்டு எங்களுக்கு நிறம் வரலையே, கலர் வரலையே, இவங்க கொடுத்தது உண்மையான பொடியா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க தோணும். நீங்கள் எங்கே வேணால் வாங்கிக்கோங்க. நான் இது சேலஞ்சாகவே சொல்லுவேன். இந்த அவுரி பொடியும் மருதாணி பொடியும் நீங்கள் எங்கே வேணால் வாங்கிக்கோங்க. நம்ம viha.online இருக்கக்கூடிய அவுரி பொடி மருதாணி பொடிக்கு நிகராக எங்கேயும் கிடைக்காது. காரணம் என்னென்னா, எடை கூட்டி கொடுக்கணுன்றதுக்காக இலை தழை என்னென்ன இருக்கோ அந்த செடியோட தண்டு எல்லாத்தையும் போட்டு அரைப்பாங்க. அப்படி போட்டோன்னா நமக்கு கலர் கிடைக்காது. வெறும் இலைகளை எடுத்து அதை நிழலிலே உலர்த்தி, செயற்கையாக உலர்த்தக்கூடாது, வெயிலுக்கு கீழே இல்லை மெஷினில் போட்டு உலர்த்தக்கூடாது, நிழல்லையே உலர்த்தி அப்புறம் அரைக்கிறது தான். நான் அதனால தான் எல்லா பொருள்களுமே, மூலிகை பொருள்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் அரைக்க கொடுப்பேன்னு சொன்னேன் நான். அது போல தான் இந்த அவுரி பொடியையும் இலைகளாக வாங்கிக்கிட்டு அப்புறம் அரைக்கிறோம். அதுக்குன்னே தனியாக ஒரு இடம் ஒருத்தர் வச்சுருக்காரு. அதில் இலைகள் மட்டும்தான் வேணும்னு சொன்னால் அவர் சொல்கிறார், நாங்கள் மற்றதெல்லாம் என்ன பண்ணுவோம், இது விலை கொஞ்சம் கூட இருக்கும் அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, கூட இருந்தாலும் ஒரிஜினல் இது கொடுக்கணும், ப்ராடக்ட் கொடுக்கணும், அப்படி நல்ல ரிசல்ட் கிடைக்கணுன்றதுக்காக வேணும்னு வாங்கி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த வீடியோ ஏற்கனவே போட்டு வாங்கி பயன்படுத்தினவர்கள் ரொம்ப நல்லா இருக்கு ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் புதிதாக இப்படி அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம viha.online கூகுளுக்கு போங்க. www.viha.viha தமிழ்லையே ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் இருக்கும். viha.online டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே ஹேர் டை, இயற்கையான நேச்சுரல் ஹேர் டை அப்படின்னு இருக்கும், இயற்கையான ஹேர் டை அப்படின்னு இருக்கும். அதை பார்த்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நான் இப்போ சொல்கிற ப்ரொசீஜர் படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சிலர் என்னன்றாங்க, ரொம்ப கருப்பாயிருச்சு முடி, என்ன பண்ணணும்னே கேட்குறாங்க நம்ம கஸ்டமர் கேரில். கருப்பாகிறதுக்கு தானே போடுறோம். இதுலேயே சிலர் கேட்குறீங்க, சைடு எஃபெக்ட் ஏதாவது வருமானு. மூலிகையில் எங்கேயாவது சைடு எஃபெக்ட் வருமா சொல்லுங்கள்? இது கெமிக்கல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. செயற்கையான ஹேர் டையில் கெமிக்கல் கட்டாயம் சேர்த்தாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று புதுசு வந்திருக்கு. ஹேர் டையை வெறும் நம்ம க்ளவுஸ் போட்டு கையால் இப்படி எடுத்து பூசிக்கணுமா, பூசிட்டு உடனே குளிக்க போகலாமா, நல்ல நிறம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பூசி 5 நிமிஷத்துலேயே குளித்து நிறம் கிடைக்குதுன்னா அதில் எவ்வளோ கெமிக்கல் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் தான் பார்த்திங்கன்னா ஸ்கின் கேன்சர் இல்லை ஸ்கின் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நோயில் கொண்டு போய் விட்டுருது. குறிப்பாக நிறைய பேருக்கு இந்த பக்கம் டேன் ஆகிருக்கும், இந்த 2 பக்கமும் மட்டும் கருப்பாக இருக்கும். நிறைய பேர் அது மங்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். மங்கு ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் இப்படி டேன் ஆகிட்டு இந்த பக்கம் மட்டும் கருப்பாக இருக்கும். அப்புறம் நெத்தியில் அங்கங்கே கருப்பாக இருக்கும். ஒரு அனீவன் ஸ்கின் டோன் முகத்தில் இருக்கும். அதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெமிக்கல் ஹேர் டை பயன்படுத்துறதுனால அது போய் தோலில் உட்காந்துட்டு பிக்மெண்டேஷனாக மாறிடும். அப்படியே அது பார்த்திங்கன்னா அது எடுக்கவே முடியாது.
கெமிக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய சீக்கிரத்தில் நிறம் தரும், ஆனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும், ஸ்கின்னில் பிரச்சனைகள் நிறையா வரும். அது நமக்கு தெரியாமையே நான் வெயிலில் போனதுனால ஆயிடுச்சா, அதனால் ஆயிடுச்சா, இதனால் ஆயிடுச்சான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். சரி, இப்போ நம்ம இயற்கையான ஹேர் டை பவுடர்ஸை ஷார்ட் ப்ரொசீஜரில் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம viha.online இருக்கக்கூடிய மருதாணி பொடி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொன்று அது இண்டிகோ பவுடர். இது 250 கிராம், அது 250 கிராம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் சிலர் கேட்குறீங்க, எங்ககிட்ட மருதாணி பவுடர் இருக்குது, இண்டிகோ மட்டும் தருவீங்களான்னு. இந்த மருதாணி பவுடர் போட்டால் இது கூட ரெண்டுமே சேரும் பொழுது நல்ல நிறம் வரும். அதுக்காக தான் நாங்கள் தனியாக கொடுக்கறதில்ல. பின்ன ஏதோ ஒரு மருதாணி பவுடர் போட்டு அது சரியில்லை அப்படின்ற மாதிரி, அதாவது இண்டிகோ பவுடர் சரியில்லைன்ற மாதிரி ஒரு பேர் வரும், அதுக்காக நாங்கள் கொடுக்கறதில்ல. இப்போது இந்த ஷார்ட் ப்ரொசீஜருக்கு முதல்ல நம்ம முதல் நாள் இரவே மருதாணியை கலந்துக்கலாம். எப்படி கலக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். மருதாணி பவுடர் இப்போ இந்த கடாயில் போட்டுக்கலாம். இந்த மருதாணி பவுடர் நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுடைய தலைமுடி எவ்வளவு நீளமோ அதற்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, நாங்கள் தனித்தனியாக போட முடியாது, அதனால் ஒரே அடியாக போடுற மாதிரி சொல்லுங்கன்னு. இப்போ தனித்தனியாக போட முடியாதவங்க என்ன பண்ணுங்கள், மருதாணி கம்மியாக போட்டுக்கோங்க. மருதாணி தூள் கம்மியாக போட்டு இண்டிகோ பவுடர் அதிகமாக போடணும். ஏன்னா நீங்கள் ஒரே தடவையில் பூசி குளிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதனால் சொல்கிறேன். இப்போது இது எந்த அளவுன்னு என்னால் சொல்ல முடியாது, உங்கள் முடி எவ்வளோ நீளம்னு எனக்கு தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி இப்போது 4 டீஸ்பூன் இந்த மருதாணி தூள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10 டீஸ்பூன் போல் இண்டிகோ பவுடர் எடுத்துக்கோங்க. மருதாணி தூள் குறைச்சலாக எடுக்கணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ இதுக்காக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் நான் மருதாணி பவுடர் தனி பேக்காக போட சொல்லியிருப்பேன். இப்போ உங்களுக்கு ரெண்டுமே ஒரேடியாக சொல்லும்போது ஷார்ட் ப்ரொசீஜராக நீங்கள் மருதாணி தூள் குறைவாக இண்டிகோ பவுடர் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த மருதாணி தூள் 4 டீஸ்பூன் இப்போ போட்டிருக்கேன். அதில் நம்ம மொதல் நாளே இரவு ஊற வச்சிடணும். இதை அதில் ஒரு 4 சொட்டு எலுமிச்சை சாறு சேர்க்கலாம். அரை டீஸ்பூன் போல் நம்ம சேர்த்துருக்கோம். இதில் போதிய அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை இப்போது தண்ணி சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். போதுமா? பாருங்கள், மருதாணி பொடி போட்டிருக்கோம், எலுமிச்சை சாறு அரை டீஸ்பூன் போல் போட்டிருக்கோம். அப்புறம் இது தண்ணி சேர்த்து இப்போ பேஸ்ட் பண்ணுறோம். இதில் எலுமிச்சை சாறு எங்களுக்கு ஒத்துக்காதுன்னு நினைக்கிறவங்க 2 ட்ராப் போட்டால் போதும். கட்டாயம் அது இருந்ததுன்னா நல்லது, கொஞ்சம் நமக்கு நல்ல கலர் பிடிக்கும். அப்படி இல்லை எங்களுக்கு வேண்டாம், சைனஸ் ப்ராப்ளம், ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க லெமன் சாறு கூட போட்டுக்க வேண்டாம். இப்படி நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக பேஸ்ட் பண்ண பின்னாடி இதில் இப்போது ஒரு சில பார்த்திங்கன்னா பர்கண்டி கலர் வேணும்னு நினைப்பாங்க, அதாவது பீட்ரூட் கலரும்பாங்க இல்லையா, அந்த கலர் வேணும்னு நினைக்கிறவங்க பீட்ரூட் சாறே எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் பீட்ரூட் சாறு எடுத்துக்கிட்டு கலந்துக்கோங்க. இரவு முழுக்க இந்த பேஸ்ட் ஊறணும். அப்போது அதில் இருக்கக்கூடிய சாரில் நல்லா காலையில் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கவே நிறம் சிவப்பாக தெரியும். அது மூடி வச்சிடணும், நல்லா ஏர் டைட் பண்ணி இந்த இரும்பு கடாயிலேயே வைக்கணும். இந்த இரும்பு கடாய் கூட நம்ம viha.online இருக்குது. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் எங்கேயாவது வாங்கிக்கோங்க. வச்சுருக்கிறவங்க இரும்பு கடாயே பயன்படுத்துங்க, அப்போ தான் நல்ல கலர் பிடிக்கும். அது காலையில் பார்க்கும்போது ஒரு கருஞ்சிவப்பாக இருக்கும். அந்த இரும்பு கடாயில் இருக்கக்கூடிய இரும்பு இருக்கு இல்லையா, அதுவும் கலந்து கருஞ்சிவப்பாக இருக்கும், நல்ல நிறத்தை கொடுக்கும். அப்போ தான் இதில் காற்று புகாத அளவுக்கு நம்ம டைட் பண்ணி வைக்கணும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு தட்டு மூடிட்டு அது மேலே கனமாக ஏதாவது வச்சுக்கோங்க. இப்போது காலையில் எடுத்த பின்னாடி என்ன பண்ணணும்னா 10 டீஸ்பூன் போல் இண்டிகோ பவுட்ரு சேர்க்கணும். இதுலேயே சேர்த்துக்கலாம். இண்டிகோ பவுட்ரு இப்போ நான் கலந்து காமிக்கிறேன். இதுலேயே இப்போ தனித்தனியாக வைக்க முடியாதவங்களுக்கு தான் இது சொல்கிறேன். தனித்தனியாக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இதை போட்டு நம்ம ஒரு சிட்டிகை உப்பு போடணும். பாருங்கள், ஒரே ஒரு சிட்டிகை இவ்வளோ எடுத்தால் போதும். இதை போட்டு இப்போது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது, இல்லை எங்களுக்கு இப்போது குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு ஒத்துக்காதுன்னு நினைக்கிறவங்க யூக்கலிப்டஸ் ஆயில் அது ஒரு 4 ட்ராப் போட்டுக்கோங்க. நல்ல சுத்தமான யூக்கலிப்டஸ் ஆயில் நம்ம viha.online இருக்குது. இப்போது தண்ணி இதுக்கும் சேர்த்து நம்ம கலந்துக்கணும். இந்த உப்பு போட்டால் முடி வெள்ளையாயிருமே அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா தண்ணியிலையும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி எந்த தண்ணியாக இருந்தாலும் அதற்கு குறிப்பிட்ட அளவு உப்பு இருக்குது. இப்போ சுத்தமாக இருக்குது, குடிக்கிறதுக்கே இனிப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன். அதில் உப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாது நமக்கு. இந்த உப்பு ஏன் போடுறோன்னா அந்த உப்பில் இருக்கக்கூடிய கெமிக்கல் தான் பார்த்திங்கன்னா நமக்கு நிறத்தை தங்க வைக்கும். அதனால்தான் இப்போ இந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணக்கூடிய
ஹேர் டை இருந்துச்சுன்னா அதில் இயல்பாகவே உப்புக்கு என்ன தன்மை இருக்கோ அதை காட்டிலும் ரொம்ப வீரியம், ரொம்ப பவர்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறத்தை கொடுக்குது. இப்படி ஒரு சிட்டிகை உப்பு போடுறதுனால ஒன்றும் ஆகாது, நமக்கு நல்லது தான். உப்பு தலைமுடிக்கு நல்லது, அது புரிஞ்சுக்கோங்க. உப்பு கரிக்கிற தண்ணியிலேயே நம்ம குளிக்கிறோம்ல, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதனால் போடலாம். இப்படி நம்ம அதிகப்படியாக இண்டிகோ பவுடர் கலக்கும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் கொடுக்கும். மருதாணி பவுடர் கம்மி பண்ணிக்கோங்க. இதுதான் ஷார்ட் ப்ரொசீஜர் பண்ண முடியும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா இப்போ இந்த எங்களுக்கு ஒத்துக்குது, உடம்பு ரொம்ப சூடுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தனியாக இந்த மருதாணி பவுடரை ஒரு நாளைக்கு பூசிக்கலாம். நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன்ல வீடியோ, அதன்படி அந்த ப்ரொசீஜர் படி பண்ணிக்கலாம். மருதாணி பவுடர் ஒரு 3 மணி நேரம் வச்சுக்கிட்டு, இல்லாட்டி ஒரு நாள் முழுக்க மருதாணி பவுடர் வச்சுக்கிட்டு ஒரு 5-6 மணி நேரம் வச்சுக்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் இண்டிகோ பவுடர் வந்து கலந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது ஒரு 3 மணி நேரம், அது ஒரு 3 மணி நேரம் தனித்தனியாக வச்சுக்கலாம். அப்படியும் முடியாது, இப்போ இருக்கிற அவசர காலகட்டம், இல்லை எங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறவங்க இது ரெண்டையும் கலக்கும் பொழுது மருதாணி பவுடரை குறைச்சிக்கோங்க, இண்டிகோ பவுடர் அதிகமாக பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ப்ரொசீஜரில் கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கலந்தப்போ வேறு நிறத்தில் இருந்துச்சுல, ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன், அப்படியே கொஞ்சம் அதனுடைய நிறம் வந்து கருப்பாக மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ அதை கலந்தாங்கல்ல, அவங்க கையை காமிக்க சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் கலர் நல்லா சிகப்பாக வந்திருக்கு. இப்படியே நம்ம பூசிக்கிட்டு ஒரு 4 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் வச்சுருந்தோன்னா அந்த கருப்பு நிறமும் வரும். இப்போ ஆல்ரெடி கெமிக்கல் ஹேர் டை ரொம்ப நாளாக பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா நிறம் உடனே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடைக்காது. அது உங்களுக்கு 3 மாதம் இல்லை 2 மாதமாவது, இது ஒரு மாதத்துக்கு 2 தடவை வச்சு அந்த பழைய கெமிக்கல்ஸ் எல்லாம் எடுக்கணும் வெளியில். ஆனால் இது வைக்க அந்த பழசு கெமிக்கல்ஸ் எல்லாம் போயிட்டு இது தங்கும். 2 மாதம் ஒரு 2 தடவை, மொத்தம் 4-5 தடவை வச்சுட்டிங்கன்னா பிறகு இது நல்லா செட் ஆயிரும். செட் ஆக பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து நீடிச்சிருக்கும், எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. கெமிக்கல் ஹேர் டை நம்ம அப்ளை பண்ணுறதுனால ஸ்கின் கேன்சர், முகத்துலேயும் பெரும்பாலும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கின் கேன்சர்ஸ் நிறையா வர்றதுக்கு காரணம் இந்த கெமிக்கல் ஹேர் டை தான். அதனால் உயிரிழந்தவர்களே நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம தோலின் வழியாக ஊடுருவி போய் நம்ம உடம்புக்குள்ளே பாய்சன் கலந்துருது, அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்துருது. முடிஞ்சளவு நம்ம அதை தவிர்த்துட்டு இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அவுரி பொடியையும் மருதாணி பொடியையும் இயற்கை ஹேர் டை வச்சுக்கிட்டு வரலாம். இப்போ நம்ம ப்ரொசீஜர் பார்த்தோம் இல்லையா, இதன்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபீட்பேக் வந்து நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு கொடுங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.